பக்கம் நம்மை நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய வசீலா என்பதையும், வழிகேடர்கள் இந்த வசீலா என்கிற அந்த விஷயத்தை எவ்வாறு அவர்கள் தவறாக திரிக்கின்றார்கள், மக்களை இணை வைப்பின் பக்கம் தள்ளுகின்றார்கள், அவர்கள் சொல்லக்கூடிய சில சான்றுகளையும் அதற்குரிய சரியான விளக்கங்களையும் கடந்த வகுப்பிலே நாம் விரிவாக பார்த்தோம். அதைத் தொடர்ந்து இன்றைய தினம் நல்லறங்கள் மட்டும்தான் நம்மை அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கமாக்கி வைக்கும் என்பதற்குரிய பல்வேறு சான்றுகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விளக்கங்களை நாம் பார்க்கவிருக்கின்றோம். அதில் நாம் பல்வேறு செய்திகள், நபி மொழிகளில் நல்லறங்கள் தான் இறைவனின் பக்கம் நம்மை நெருக்கமாக்கி வைக்கும் என்பதற்கு சான்றாக திகழ்கின்றன. சஹீஹுல் புகாரியிலே 6502வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, மன் ஆதாலி வலியன் ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்ப். அல்லாஹ் கூறுகின்றான், என்னுடைய நேசரை யார் பகைக்கிறானோ அவனுக்கு எதிராக நான் போர் தொடுக்கின்றேன், மார்க்க அடிப்படையில் அல்லாஹ்வுடைய நேசர்கள் என்பது தனி கேட்டகரி கிடையாது. அல்லாஹ் சொல்லிட்டான் குர்ஆனில், அலா இன்னா அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அல்லாஹ்வுடைய அவுலியாக்களுக்கு எந்த பயமும் இல்லை, அவர்கள் பயப்படவும் மாட்டார்கள், கவலைப்படவும் மாட்டார்கள். அவுலியாக்கள் என்றால் யார்? அல்லதீன ஆமனு வ கானு யத்தகுன். அவர்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருப்பார்கள், இறையச்சமுடையவராக இருப்பார்கள். அப்போ ஒவ்வொரு முஸ்லிமே அவுலியாவாக தான் இருக்கணும், அல்லாஹ்வை நேசிப்பவனாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அவனுக்கு அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்கும். ஈமான் இல்லாட்டா, இறையச்சம் இல்லாட்டா காஃபிர் ஆயிடுவான். அப்போ அவுலியா என்பது, வலியுல்லா என்பது தனி கேட்டகரி கிடையாது, குறிப்பிட்ட ஆளுக்கு தான் வலியுல்லான்னு கிடையாது. ஒவ்வொரு முஸ்லீமுமே நாம் அல்லாஹ்வுடைய வலியாகத்தான், இறைவனை நேசிக்கக்கூடிய மக்களாகத்தான் இருக்க வேண்டும். ஒன்று வலியுல்லாவாக இருப்பான், இல்லை காஃபிராக இருப்பான். காஃபிர் தான் யாராக இருக்க முடியாது, வலியுல்லாவாக இருக்க முடியாது, அல்லாஹ்வுடைய நேசனாக இருக்க முடியாது. அப்போ நாம் முஸ்லீம் என்று சொன்னால் நாம் கண்டிப்பாக இப்படி தான் இருக்கணும், வலியுல்லாக்களாகத்தான் நாம் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். வலியுல்லா என்று சொன்னாலே ஈமான் இருக்க வேண்டும், இறையச்சம் இருக்க வேண்டும். இந்த இரண்டும் இல்லாட்டா அவன் யார் தான், காஃபிர் தான். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களை குறித்து அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், மன் ஆதாலி வலியன் ஃபகத் ஆதன்துஹு ஃபில் ஹர்ப். யார் என்னுடைய நேசரை பகைக்கிறானோ அவனோடு நான் யுத்தம் தொடுக்கின்றேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹ் கூறுகின்றான், ஒரு அடியான் என்னை நெருங்க வேண்டும் என்று சொன்னால், வலா யதகர்ரபு அலைய அஹப்ப இலைய பிஷையின் அஹப்ப இலைய மிம்மா இஃப்தரல்து அலைஹி. ஒரு அடியான் என்னை நெருங்க வேண்டும் என்று சொன்னால், எனக்கு நெருக்கமான ஒன்றை கொண்டு என்னுடைய நெருக்கத்தை தேட வேண்டும் என்று சொன்னால், நான் அவனுக்கு கடமையாக்கிய விஷயங்களே அவன் செய்ய வேண்டும். ஏகத்துவ கலிமாவை மொழிய வேண்டும், தொழ வேண்டும், நோன்பு நோக்க வேண்டும், ஜக்காத்து கொடுக்க வேண்டும், ஹஜ்ஜி செய்ய வேண்டும், இன்னும் பல கடமைகள் இருக்கிறது, பெற்றோருக்கு பணிவிடை செய்தல், இப்படி கடமையாக்கிய விஷயங்களை அவன் செய்ய வேண்டும். இப்படி செய்தால் என்னுடைய அடியானை நான் நேசிப்பேன், அவன் என்னை நெருங்குவான். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் நம்மை நேசிப்பதற்கும் நாம் அவன் பக்கம் நெருங்குவதற்கும் எதை அடையாளமாக சான்றாக அல்லாஹ் கூறுகின்றான், அவன் நமக்கு கடமையாக்கிய விஷயங்களை நாம் செய்வதைத்தான். அதை தொடர்ந்து அல்லாஹ் கூறுகின்றான், வலா யஸாலு அப்தி யதகர்ரபு இலைய பின் நவாஃபில் ஹத்தா உஹிப்பஹு. கடமையானவற்றையும் செய்து நஃபிலான வணக்கங்களையும் என்னுடைய அடியான் செய்து கொண்டே இருந்தால் நான் அவனை நேசிக்கின்றேன். ஃபைதா அஹபப்துஹு, நான் அவனை நேசித்து விட்டால் ஃபகுன்து ஸமஅஹு அல்லதி யஸ்மஉ பிஹி, அவன் கேட்கின்ற காதாக நான் மாறிவிடுகின்றேன். அல்லாஹ் சொல்கின்றான், வ பஸரஹு அல்லதி யுப்சிரு பிஹி, அவன் பார்க்கின்ற கண்ணாக நான் மாறிவிடுகின்றேன். வ யதஹு அல்லதி யப்திஷு பிஹா, அவன் பிடிக்கின்ற கையாக நான் மாறிவிடுகின்றேன். வ ரிஜ்லஹு அல்லதி யம்ஷி பிஹா, அவன் நடக்கின்ற காலாக நான் மாறிவிடுகின்றேன். அப்போ அல்லாஹ் மாறி விடுகிறான் என்று சொன்னால், இந்த வழிகேடர்கள், தரீக்காவாதிகள், சூஃபித்துவவாதிகள் வழங்குற மாதிரி
நாம் அல்லாஹ்வாகவே மாறிடுறோம் அப்படி விளங்கிடக்கூடாது. நாம் அல்லாஹ்வாகவே நாம் மாறி விடுகின்றோம், நமக்கு அல்லாஹ்வுடைய சக்தி வந்துடும் அப்படி விளங்கிடக்கூடாது. சில வழிகளை அப்படி சொல்லுவாங்க, அவுலியாக்களுடைய கண் அல்லாஹ்வுடைய கண், அவுலியாக்களுடைய கை அல்லாஹ்வுடைய கை, அவுலியாக்களுடைய கால் அல்லாஹ்வுடைய கால் அப்படிம்பாங்க. அப்படி கிடையாது. அல்லாஹ் பார்க்கின்ற கண்ணாக, கேட்கின்ற காதாக, பிடிக்கின்ற கையாக, நடக்கின்ற காலாக அல்லாஹ் மாறி விடுகிறான் என்றால் என்ன பொருள்? அல்லாஹ்வே சொல்லி காட்டுகின்றான், வலையின் சஅலனி, அவன் என்னிடம் கேட்டால் ஓத்தி என்னகு, நான் அவனுக்கு கொடுப்பேன். நாமே அல்லாஹ்வா மாறிட்டா அல்லாஹ்வுக்கு அடுத்த வரி இப்படி சொல்லணும், அவன் என்னிடம் கேட்டால் அவனுக்கு நான் கொடுப்பேன். வலையின் இஸ்தாதனி ஒழிதன்னகு, அவன் என்னிடம் பாதுகாப்பு தேடினால் நான் அவனை பாதுகாப்பேன். அப்படி என்று சொன்னால் நாம அல்லாஹ் கேட்கின்ற பிடிக்கின்ற கையாக, கேட்கின்ற காதாக, கண்ணாக, காலாக மாறிவிடுகிறான் என்று சொன்னால் அதனுடைய பொருள் அல்லாஹ் நம்மை ஹராமை விட்டும் பாதுகாக்கின்றான், அல்லாஹ் நமக்கு உதவி செய்கின்றான், நாம் கேட்டதை இறைவன் தருகின்றான், நம்மை அல்லாஹ் எதிரிகளின் சூழ்ச்சியை விட்டு பாதுகாக்கின்றான். அதுதான் ஆரம்பத்தில் உள்ள வார்த்தையும் இறுதியில் உள்ள வார்த்தையும் நமக்கு விளக்குது. மன் ஆதாலி வலியன், என்னுடைய வலியை எவன் பகைக்கிறானோ ஃபகத் ஆதன் துகு பில்ஹர், அவனுக்கு எதிராக நான் போர் பிரகடனம் செய்கிறேன். அப்படி என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய நேசனை அல்லாஹ் பாதுகாப்பான் என்பதுதான் என்னுடைய கருத்து. யாரும் அல்லாஹ்வை என்ன செஞ்சிட முடியாது, ஆயிட முடியாது. நாம் அப்படி விளங்கிடக்கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹ் முதலே சொல்லிட்டான், என்னுடைய நேசரை பகைப்பவனுக்கு எதிராக நான் போர் பிரகடனம் செய்கிறேன்னா அல்லாஹ் தான் என்ன செய்ய முடியும், நம்மை பாதுகாக்க முடியும். எந்த ஒரு மனிதனுக்கும் இறை சக்தி என்ன செய்யாது, வந்து விடாது. அப்போ இறுதியாம அல்லாஹ் சொல்றான், நாம வணக்க வழிபாடுகள் செஞ்சு, கடமையான வணக்கங்கள், நஃபிலான வணக்கங்களை செய்து அல்லாஹ்வை நெருங்கும் பொழுது நாம கேட்டால் அல்லாஹ் தருகின்றான், நம்முடைய தேவைகளை அல்லாஹ் என்ன செய்யறான், நிறைவேற்றுகின்றான். நம்முடைய பாதுகாப்பு கோரினால் அல்லாஹ் நம்ம என்ன செய்கின்றான், பாதுகாக்கின்றான். இதுதான் அல்லாஹ்வுடைய உதவி. அப்போ அல்லாஹ்வுடைய உதவியை பெற்றுத்தரக்கூடிய அந்த வசீலா, துணை சாதனம் என்பது நல்லறங்கள் மட்டும்தான். அல்லாஹ் நம்மை நேசிப்பதற்கு அடிப்படையாக திகழ்வது கடமையான வணக்கங்கள். அதற்கு பிறகு கடமையை செஞ்சு நாம் உபரியான வணக்கங்களை செய்யும் போது அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு நமக்கு அதிகம் கிடைக்கிறது என்பதை இந்த செய்தி நமக்கு என்ன செய்து படம் பிடிச்சு காட்டு. இந்த நல்லறங்களை வச்சு நாம் அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய உதவி வந்து கண்ணு முன்னாடி நடக்க நம்ம பார்க்கலாம். சில ஆட்க சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது இந்த கிறிஸ்தவ பிரச்சாரங்கள்லாம் பார்த்தா நான் அற்புதங்களை காண பண்ணுவேன் அப்படிம்பாங்க. ஆனால் அதெல்லாம் ஃப்ராடு. ஊமைகளை பேச வைக்கிறேன், குருடனை பார்க்க வைக்கிறேன், செத்தவனை உயிர்ப்பிக்கிறேன். ஒரு பாதிரியாருக்கும் இன்னொரு பாதிரியார் சண்டையாக கிடக்கும். நீ 10 பிணங்களை உயிர்ப்பிக்க முடியுமான்னு இவர் கேட்பார். அவர் நீ உயிர்ப்பிக்கணும், அவர் என்னமோ செத்தவங்களை போல இவங்க உயிர்ப்பிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி. அது எல்லாம் ஃப்ராடு வேலை. அப்போ இந்த அற்புதங்களை காண பண்ணுவேன் அப்படின்னு அவங்க ஃப்ராடு பண்ணுறாங்க. அந்த மாதிரி கிடையாது. நாம் உண்மையிலே அற்புதங்களை பார்க்கலாம். நம்ம அல்லாஹ்ட்ட துவா செஞ்சோன்னு சொன்னோம்னா நம்ம முன்னாடியே துவாவுடைய சட்டங்களை விளக்கி இருக்கிறோம். ஒன்று அல்லாஹ் என்ன செய்வான், நாம் கேட்டதை விரைந்து தருவான், அல்லது நமக்கு மறுமையில் சேமிப்பான் செய்வான், ஆக்குவான், அல்லது நம்ம துவா செஞ்ச அளவுக்கு நம்முடைய பாவங்களை என்ன செய்வான், மன்னிப்பான். சில நேரங்களில் இந்த வசீலா இருக்கு பாருங்க, ஒரு நல்லறங்களை சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்கிறது, இது நமக்கு அற்புதங்களை கண்ணு முன்னாடி என்ன செய்யும், கொண்டு வந்து நிப்பாட்டும். ஒவ்வொரு மனிதனும் அதை உணரலாம். அவன் இறைவனுக்காக செய்திருந்தால். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, சஹீஹுல் புகாரியில் 2272வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டு, நாம் எல்லாரும் பல உரைகளில் கேள்விப்பட்ட செய்தி தான். 3 நபர்கள் அவங்க என்ன செய்கிறாங்க, காட்டு வழியாக சென்று கொண்டிருக்கிறார்கள். கடுமையான மழை பொழிகிறது. தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஒரு குகைக்குள் நுழைகிறார்கள். அந்த குகையின் மேலிருந்து ஒரு பெரிய பாறை உருண்டு வந்து அந்த குகை வாசலை செய்கிறது, அடைத்துக் கொள்கிறது. மனித சக்தியால் அதை என்ன செய்ய முடியாது, தள்ள முடியாது. உள்ளே இருந்து கத்துனாலும் வெளியே கேட்காது, யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா அது காடு, உள்ளேருந்து எப்படி கத்த முடியும்? அப்போ அந்த 3 பேரும் பேசிக்கிறாங்க, நம்மை இந்த இக்கட்டில் இருந்து அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் என்ன செய்ய முடியாது, காப்பாற்ற முடியாது. இதுதான். அப்போ அந்த 3 பேர் என்ன முடிவுக்கு வர்றாங்க, நாம் 3 பேரும் நம்முடைய வாழ்நாளில் அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நாடி ஏதாவது நல்லறங்கள் செஞ்சுருப்போமா இல்லையா?
நீங்கள் யோசித்து பாருங்கள். அவங்க பேசுகிறாங்க, நம்ம வந்து அல்லாஹ்வுக்காக செய்த நல்லறத்தை கொண்டு என்ன செய்வோம், அல்லாஹ்ட்ட உதவி தேடுவோம், அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, 3 பேரும் முடிவு பண்ணி ஒவ்வொரு ஆளாக என்ன செய்கிறாங்க, பிரார்த்தனை செய்கிறாங்க. அல்ல ஒரு ஆள் பிரார்த்தனை செய்கிறாரு, யா அல்லாஹ், நான் வந்து ஆடு கால்நடைகள் மேய்க்கக்கூடிய தொழில் செய்கிறேன். நான் கால்நடைகளை மேய்த்து வீட்டு வந்த பிறகு அதில் பாலை கறந்து என்னுடைய பெற்றோர்களுக்குத்தான் நான் முதல்ல என்ன செய்வேன், கொடுப்பேன். அதற்கு பிறகு பிள்ளைகளுக்கு, மனைவி மக்களுக்கெல்லாம் என்ன செய்வேன், மனைவிமார்களுக்கெல்லாம் நான் கொடுப்பேன். ஒரு நாள் நான் ஒரு விஷயமாக காட்டிற்குள் செல்லும் பொழுது கால்நடைகளை மேய்த்து விட்டு வருவதற்கு ரொம்ப வெகு நேரம் ஆகிவிட்டது. வீட்டுக்கு வந்தால் பெற்றோர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, தூங்கிட்டாங்க. அப்போ நான் என்னுடைய பெற்றோர்களுக்கு தான் முதலில் பாலை கொடுத்து விட்டு அதற்கு பிறகு தான் யாருக்கு கொடுப்பேன், பிள்ளைகளுக்கு, மனைவிக்கெல்லாம் கொடுப்பேன். என்னுடைய பெற்றோர்கள் தூங்கி விட்டார்கள், என்னுடைய பிள்ளைகள் பசியால் அழுதார்கள். என்றாலும் நான் பிள்ளைகளுக்கு கூட கொடுக்காமல் என்னுடைய பெற்றோர்களுக்கு நான் அவங்க விழிக்கிற வரைக்கும், சகர் நேரத்தில் தான் அவங்க விழிச்சாங்க, நான் பால் கோப்பையோடு நின்று கொண்டிருந்தேன். என்னுடைய பெற்றோர்கள் கண் விழித்த பிறகு அவர்களுக்கு கொடுத்த பிறகுதான் நான் அருந்தினேன், என்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தேன் அப்படி அவர் சொல்லிட்டு, இன்னஹு, அதாவது அல்லாஹும்ம இன் குந்து ஃபால்து தாலிக்க இப்திகா வஜிஹிக்க, யா அல்லாஹ், உன்னுடைய திருமுகத்தை நாடி நான் இதை செய்திருந்தால், அல்லாஹ்க்கு தெரியும்ல, நம்ம இந்த உலகத்தில் அடுத்தவனை காட்டுறதுக்காண்டி செய்கிறோமா, அல்லாஹ்வுக்காக செய்கிறோமா என்பது யாருக்கு தெரியும், அல்லாஹ்க்கு தெரியும். அப்போ அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க, இறைவா, நான் உன்னுடைய திருமுகத்தை நாடி இதை செய்திருந்தால் ஃபஹர்ரிஜ் அன்னா மா நஹ்னு ஃபீஹி மின் ஹாதிஹி ஸஹ்ரா, இந்த நாங்கள் இருக்கக்கூடிய இந்த பாதை எங்களை அடைத்திருக்கிறதே, இதை விட்டும் எங்களை காப்பாற்று, எங்களை வெளியேற்று அப்படின்னு செய்கிறாங்க. அல்லாஹ்ட்ட வந்து ஒரு ஆள் துவா செய்கிறார். இதில் அவருடைய அறியாமை ஒன்று இருக்கிறது. சில நேரங்களில் நாம் அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நாடி செய்யும் போது அல்லாஹ் அறியாமை இருந்தால் கூட அல்லாஹ் மன்னிச்சிருவான், அல்லாஹ் கண்டுக்க மாட்டான். பெற்றோர்கள் அவங்களுக்கு இவர் பாலை முதல்ல கொடுப்பார், பிள்ளைங்க பசியோடு அழுது கொண்டு இருக்கும்போது பிள்ளைகளுக்கு அவர் முதல்ல என்ன செஞ்சிருக்கலாம், கொடுத்துருக்கலாம், அது மார்க்கெடுப்பு தப்பு கிடையாது. என்றாலும் இவர் என்ன செய்கிறாரு, பெற்றோர்களுக்கு இறைவன் பணிவிடை செய்ய சொல்கிறான் அப்படிங்கிற அந்த பாசத்தில் பிள்ளைகளுக்கு கொடுக்காமல் இருந்த தவறு தான். என்றாலும் இவர் சில நேரங்களில் நம்ம மார்க்க சட்டங்களை தவறாக விளங்கி இருந்தால் கூட அதில் இஹ்லாஸ் இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய தவறு அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், பொருட்படுத்த மாட்டான். அப்போ இவருடைய இஹ்லாஸை இஸ்லாம் பார்க்கிறார், அல்லாஹ் பார்க்கிறான். அப்போ இவர் வந்து இறைவன் பெற்றோரை கவனிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அவர் அந்த விஷயத்தை கொஞ்சம் தவறாக விளங்கியிருந்தால் கூட அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நாடிதான் அப்படின்னு செஞ்சிருக்கிறார். அந்த துவா அவர் செஞ்சு முடித்தவுடனே கண்ணு முன்னாடி பார்க்குறாங்க, அந்த பாறை என்ன செய்யுது, விலகுது. நடக்குதா இல்லைங்களா? நாம் என்ன நினைக்கிறோம், துவா செஞ்சால் நடக்கலையே நினைக்கிறோம். உண்மையிலே நம்முடைய துவா இறைவனுக்காக நாம் செய்யக்கூடிய அமல்களை கொண்டு அல்லாஹ்ட்ட கேட்கும் பொழுது இறைவனுடைய உதவி நமக்கு வருவதை நாம் உணர முடியும். சில நேரங்களில் வந்து நாம் நினைப்போம், இது வந்து நம்முடைய திறமையால் நடந்துச்சு, நம்முடைய செல்வத்தால் நடந்துச்சு, நம்முடைய அறிவால் நடந்தது அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படி கிடையாது. நாம் செய்த ஏதாவது நல்லறத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு என்ன செய்திருப்பான், உதவி செய்திருப்பான். நம்முடைய திறமையோ அறிவோ எதுவுமே அதுக்கு என்ன செய்ய முடியாது, காரணமாக இருக்க முடியாது. என்னுடைய நண்பர் ஒரு ஆள் திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தாள். அவர் பையனுக்கு வந்து கேன்சர், இப்பவும் ஹயாத்தாக இருக்கிறாங்க. அடிக்கடி அவர் அந்த விஷயங்களை வந்து தொடர்பு போட்டு சொல்லிக்கிட்டே இருப்பார். ஒரு தடவை அவர் சொல்கிறாரு, என்னுடைய மகனுக்கு வந்து கேன்சர், அதோட அது வந்து நுரையீரல், மற்ற கிட்னி, இந்த மாதிரி பகுதி என்ன செஞ்சுருக்கு, பாதிச்சிருக்குது. டாக்டர்கள் எல்லாம் அல்லாஹ் நான் தான் என்ன செய்ய முடியும், இதை வந்து உயிர் பிழைக்க வைக்க முடியும் டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதை வந்துட்டு என்ன செய்யுங்க, துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு நம்பிக்கை இழந்த மாதிரி மருத்துவருடைய பேச்சு. அவர் இந்த தகவலை நம்மக்கிட்ட சொல்கிறார், அல்லாஹ்ட்ட பிரார்த்தனையும் செய்கிறார். ஆனால் அல்லாஹ்வுடைய கிருபையை பார்த்தா 1 மாதம் கழித்து திரும்ப அவங்க எந்த பாதிப்புகளை எல்லாம் சொன்னார்களோ அதை செக் பண்ணி பார்க்கும்போது அது எல்லாமே நீங்கி இருந்து அந்த குழந்தை இன்றைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்குதுங்கிற தகவலை வந்து அவர் என்ன செய்கிறாரு, ஃபோன் பண்ணி அழுது கொண்டே சொன்னார். அப்போ இது வந்து அவருக்கு நடந்த விஷயம். ஒவ்வொரு சில பொய்யா சொல்லக்கூடியவங்களும் இருப்பாங்க, ஆனால் இது உண்மையிலே நடந்த ஒரு சம்பவம். ஒவ்வொரு மனிதனும் அவனுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை அவன் உணர்ந்து கொள்ளலாம்.
இது அல்லாஹ்வுடைய வல்லமையால், இறைவனுடைய ஆற்றலால், அல்லாஹ்வுடைய அற்புதத்தால் நமக்கு இது என்ன செஞ்சிருக்குது, நடந்திருக்குது. அப்புறம் ரெண்டாவது, இந்த குகைவாசிகளில் ரெண்டாவது ஒரு ஆள் துவா செய்கிறார். அவர் என்ன துவா செய்கிறாரு, அவருக்கு தன்னுடைய முறை பெண், ஒரு பெண், அவங்களை திருமணம் முடிக்காம தவறான உறவு கொள்ள வேண்டும் என்று அவருக்கு ஒரு அசிங்கமான ஒரு எண்ணம். அந்த பெண்ணிடம் அதை சொல்லி வற்புறுத்துகின்றால் அந்த பெண் இரையச்சம் உள்ள ஒரு பெண் அதற்கு ஒத்துழைக்கவில்லை. அந்த ஊரில் ஒரு நாள் கடுமையான ஒரு பஞ்சம் என்ன செய்கிறது, ஏற்படுகிறது. இவர் செல்வந்தராக இருக்கிறார். பஞ்சம் ஏற்பட்டால் அந்த ஏழை பெண் இவருடைய உதவியை தேடி வருகிறார். சாப்பாட்டுக்கு வழி இல்லை, வேறு எந்த சூழலும் இல்லை. அப்போ இவர் சொல்கிறாரு, நான் உனக்கு 120 தங்க காசு தர்றேன், ஆனால் என்னுடைய தவறான எண்ணத்திற்கு நீ தடையாக இருக்கக்கூடாது, ஒத்துழைக்க வேண்டும். வறுமை, வேறு வழி இல்லை. அந்த பெண்ணும், இறைச்சம் உள்ள பெண்ணும் வறுமையின் சூழலால் வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கறாங்க. உள்ளத்தில் ஈமான் அந்த பெண்ணுக்கு என்ன செய்கிறது, நிரம்பி இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இவர் தவறுக்கு என்ன செய்கிறாரு, நெருங்கிறார். அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, வலா தஃபுல்லல் ஹாத்திம இல்லா பி ஹக்கிஹி. ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் ஒரு சட்டம் வைத்திருக்கின்றான். ஒரு பெண்ணை நெருங்க வேண்டும் என்றால் திருமணம் என்றொரு முறை இருக்கிறது. அந்த முறையை செய்யாமல் என்ன செய்யக்கூடாது, நெருங்கக்கூடாது. இத்தக்கில்லா, அல்லாஹ்வை அஞ்சிக்கொள் அப்படின்னு அந்த அம்மா சொன்னவுடனே இவர் அந்த வினாடியே இறைவனுடைய பயத்தால் அதை விட்டு என்ன செய்து கொண்டார், விலகி கொண்டு அந்த 120 தங்க காசையும் தர்மமாக என்ன செய்து விட்டார், கொடுத்து அந்த பெண்ணை அனுப்பிவிட்டார். அவர் சொல்றாரு, அல்லாஹும்ம இன்குந்து ஃபஅல்து தாலிக இப்திகா வஜ்ஹிக், யா அல்லாஹ் உன்னுடைய முகத்தை நாடி நான் இதை செய்திருந்தால் ஃபஹர்ரிஜ் அன்னா மா நஹ்னு ஃபீஹி, நாங்கள் இருக்கக்கூடிய இந்த இக்கட்டான சூழலிலிருந்து எங்களை நீ காப்பாற்று, வெளியேற்று அப்படின்னு துவா செஞ்சவுடனே அந்த பாறை இன்னும் விளைகிறது. அவங்க அல்லாஹ்வுடைய உதவி என்ன செய்கிறாங்க, கண்ணு முன்னாடி பார்க்குறாங்க. கொஞ்சம் காற்று வருது, ஆனால் வெளியே என்ன செய்ய முடியாது, போக முடியாது. மூன்றாவது ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய துவா செய்கிறார். அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். அவர்கிட்ட நிறைய பணியாளர்கள், வேலைக்காரங்க, அவங்க வேலை பார்த்ததுக்குரிய கூலி என்ன செஞ்சிருவார், கொடுத்து விடுவார். ஒரு பணியாளர் மட்டும் என்ன செஞ்சிட்டாரு, வேலை பார்த்து விட்டு கூலி வாங்காமல் சென்று விடுகிறார். சென்ற உடனே இவர் என்ன செய்கிறாரு, அவனுடைய அந்த கூலியை முதலீடு பண்ணுறார். ஒரு ஆட்டை வாங்கி விடுகிறார். அது ஆட்டு மந்தையாயிருது. அதில் கொஞ்சம் எடுத்து மோதீடு பண்ணி மாடு வாங்குறாரு. மாடு பெரிய மந்தையாகி விடுகிறது. அதில் கொஞ்சம் எடுத்து ஒரு ஒட்டகத்தை வாங்கி விடுறாரு. ஒட்டகம் மந்தையாகி விடுகிறது. அல்லாஹ் நான் சின்ன முதலீடை கூட என்ன செஞ்சிடுவான், பெருசாக்கிடுவான். அப்போ சில காலங்கள் கழித்து அந்த பணியாளர் வருகிறார். எனக்குரிய கூலியை தாங்க அப்படின்னு சொன்னவொடனே இவர் சொல்கிறாரு, இந்த இருக்குப்பா, இந்த ஆடு மாடு ஒட்டக மந்தை எல்லாம் உன்னுடைய கூலி தான், பற்றிக்கிட்டு போங்கிறார். அப்போ அவ கேட்குறா, தஸ்தஹ்ஸியூபி, என்னை கேலி பண்ணுறியா, கிண்டல் பண்ணுறீங்களா, நக்கல் பண்ணுறீங்களா? கேலியெல்லாம் பண்ணதப்பா, இது உன்னுடைய முதலீட்டால் உருவானது தான், நீ எடுத்துக்கொண்டு போ அப்படின்னு சொல்கிறார். இவர் பாதுகாத்தது வளர்த்தது கூட இவர் என்ன செய்யலை, எந்த கூலியும் எடுக்கலை. அப்போ அவர் சொல்கிறார் அல்லாஹ் கிட்ட, அல்லாஹ் உன்னுடைய ஒருவனுடைய முதலீட்டால் உருவானது அவனுக்குரியது தான், அது நமக்கு எந்த பங்கு என்ன செய்யாது, கிடையாது. ஒருவன் உழைத்தால் கூட அதற்குரிய கூலியை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் இவர் உழைச்ச கூலியை கூட என்ன செய்யலை, பெறவில்லை. இறைவா, நான் உன்னுடைய திருமுகத்தை நாடி இதை செய்திருந்தால் இந்த இக்கட்டிலிருந்து எங்களை நீ வெளியேற்று சொன்னால் அந்த பாறை என்ன செய்கிறது, உருண்டு கீழே விழுந்து விடுகிறது. மூவரும் என்ன செஞ்சிடறாங்க, வெளியே வந்துடுறாங்க. அப்போ நாம் செய்யக்கூடிய நல்லறங்கள் தான் அல்லாஹ்வுடைய உதவியை, வசீலாவை நமக்கு பெற்றுத்தரும். இத்தெளிவான அற்புதமான ஒரு சான்றாக நாம் இருப்பதை பார்க்கிறோம். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் சஹீஹ் முஸ்லிமில் 1674வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்தில் எத்தனையோ சஹாபாக்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணி வந்தாங்க. அவங்க மட்டும் தனியாக வந்தாங்க. அதுக்கு பிறகுதான் குடும்பம் என்ன செஞ்சது, மனைவி மக்கள்லாம் வந்தாங்க. ரசூலுல்லாஹ் வரும்போது அவங்க மட்டும்தான் வந்தாங்க. பின்னாடி தான் குடும்பம் என்ன செஞ்சது, வந்தது. அபூபக்கர் சித்திக் வரும்போது அவங்க மட்டும்தான் வந்தாங்க. அதுக்கு பிறகு தான் குடும்பம் என்ன செஞ்சது, வந்தது. குடும்பத்தோடு மனைவி, குழந்தை, கணவர் என்று குடும்பத்தோடு முதலில் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வந்த குடும்பம் யாருன்னு சொன்னோம்னா அபூ சலமா, உம்மு சலமா. அவங்களுடைய குழந்தை பேர் என்ன பேர், சலமா. இவங்க தான்
குடும்பத்தோடு வந்தவர்கள். அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாதாரண ஒரு சஹாபி கிடையாது, மிகச்சிறந்த ஒரு இறைநேசர், இஸ்லாத்துக்காக பல தியாகங்களை செய்தவர். அப்போ பொதுவாக மனைவிமார்களுக்கு கணவனை பற்றி தெரியும், அவன் நல்லவனா கெட்டவனா. வெளியே நல்லவர்களை போட்டு நடிக்கக்கூடியவங்க கூட இவன் அயோக்கியம் தானே, வீட்டுக்காரிக்கு என்ன செய்யும் நல்லா தெரியும், ஏன்னா அவங்க ஒரே இடத்துல தானே இருக்கிறாங்க. மனைவியை பற்றி என்ன செய்யும் கணவனுக்கு தெரியும், அவங்களுடைய இபாதத்தை எப்படி, அவங்க எந்த மாதிரி வீட்டில் எப்படி நடந்துக்கிறாங்க, மார்க்க சட்டங்களுக்கு உட்பட்டு நடக்கிறாங்களா. ஆனால் உண்மையிலேயே இந்த அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் மிகச்சிறந்த நற்பெயரை பெற்றவர்கள். அப்படி ஒரு சிறந்த வாழ்க்கை என்ன செஞ்சிருக்கிறாங்க, அபூ சலமா உம்மு சலமா வாழ்ந்திருக்கிறாங்க. அப்போ அபூ சலமா மௌத்தாயிடுறாங்க மதீனாவில் இருக்கும் பொழுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மரணத்துக்கு போகும்போது உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு நார்மலான காலகட்டத்தில் ஒரு துவா சொல்லி கொடுக்குறாங்க. என்ன துவான்னு சொன்னோம்னா, ஒரு மனிதனுக்கு ஒரு மூமினுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டால் அல்லாஹ் சொன்ன மாதிரி இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாம் அல்லாஹ்வுக்கே உரியவர்கள், அவனிடமே திரும்பி செல்லக்கூடியவர்கள். அல்லாஹு மஜ்ருனி ஃபி முசீபத்தி வ அஹ்லிஃப் லி கைரம் மின்ஹா, இறைவா எனக்கு ஏற்பட்ட இந்த துன்பத்திற்கு நீ கூலியைத்தா, நற்கூலியைத்தா, இதைவிட சிறந்த உபகாரத்தை ஏற்படுத்து. இந்த துவாவை எந்த துன்பம் மௌத்துன்னு கிடையாது, எந்த துன்பம் ஏற்பட்டாலும் இந்த துவாவை நாம் போதினால் அல்லாஹ் நமக்கு அதை விட சிறந்த உபகாரத்தை செய்வான், ஏற்படுத்துவான். நம்மக்கிட்ட அதுக்குண்டான இஹ்லாஸ், இறை நம்பிக்கை, மன தூய்மை, தகுதி நம்மக்கிட்ட என்ன செய்யணும் இருக்கணும். அப்போ அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தான உடனே உம்மு சலமா நினைக்கிறாங்க, அபூ சலமாவை விட ஒரு சிறந்த கணவர் நமக்கு இருக்க முடியுமா? அவங்களுடைய தியாகம், அவங்களுடைய வாழ்க்கை எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்களுக்கு அபூ சலமா இடத்துல யாரையுமே கற்பனை பண்ண முடியலை. ரசூலுல்லாஹ் விட்டுறணும், ஏன்னா அவங்க அந்த மாதிரி யோசிக்கவே இல்லை. அபூ சலமாவை விட முஸ்லீம்களில் அபூ சலமாவை விட அன்றைய காலத்தில் வாழ்ந்த நபர்களில் சிறந்த ஒரு மனிதன் செய்ய முடியாது, இருக்க முடியாது அப்படி அவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்திருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அந்த துவாவை என்ன செய்கிறாங்க ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. உம்மு சலமா சொல்கிறாங்க, நான் அபூ சலமாவைத்தான் சிறந்த கணவர்னு நினைத்தேன், ஆனால் உலகத்தில் எந்த மனிதரை விட சிறந்த மனிதர் வேறு யாரும் கிடையாதோ அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் எனக்கு கணவராக மாற்றி தந்தான். எப்படி ஒரு விஷயம் பாருங்கள், எவ்வளோ அற்புதமான ஒரு செய்தி பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் அவனிடம் நம்பிக்கை வைத்து பிரார்த்தனையை செய்யும் பொழுது அல்லாஹ் ரப்பு தான் அதற்குரிய கூலி நமக்கு தருவான். பிரார்த்தனை என்பது அவ்வளோ பெரிய ஒரு வசீலா, நல்லறம் தானே. அப்போ அது மிகச்சிறந்த ஒரு துணை சாதனமாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அதே போன்று சஹீஹுல் புகாரியில் 881வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க, மன் யுக்தஸல யௌமல் ஜும்ஆத்தி குஸ்லல் ஜனாபா, யார் வெள்ளிக்கிழமை கடமையான குளிப்பதை போன்று குளித்து, கடமையான குளிப்பை குளிக்கிறது சொன்னோம்னா நார்மலாக தண்ணி அள்ளி ஊற்றுவோம். கடமையான குளிப்புனா என்ன, கையை காலை முதல்ல மர்மஸ்தானத்தை கழுவிவிட்டு, பிறகு 2 கைகளையும் கழுவிவிட்டு, பிறகு நாம் ஒழு செய்து கால்களை மட்டும் கழுவாமல் நாம் குளித்து விட்டு இறுதியாக நம்ம என்ன செய்யணும், காலை கழுவணும். இதுதான் கடமையான குளிப்பை நிறைவேற்றுவது. இது போன்று வெள்ளிக்கிழமை குளித்து விட்டு சும்மராக பிறகு யார் முதல் நேரத்தில் பள்ளிவாசலுக்கு வருகிறாரோ, இந்த முதல் நேரம் என்பது சூரியன் உதயமானதிலிருந்து என்ன செஞ்சிருது ஆரம்பமாகிறது. சூரியன் ஒரு தொழுகைக்குரிய நேரத்தில் இன்னொரு தொழுகை நுழையாது. சுபூஹ் வக்துக்குரிய நேரம் எது, சூரியன் உதிக்கிற வரைக்கும் சுபூஹ் வக்துக்குரிய நேரம். சூரியன் உதிச்சு மேலே வர்ற வரைக்கும் என்ன செய்ய முழுமையாக வர தொழக்கூடாது. அப்போ இந்த முதல் நேரம் என்பது சூரியன் உதயமானதிலிருந்து ஆரம்பமாகி விடுகிறது. அது முதல் நேரம் எவ்வளவு நேரம், 2வது நேரம் எப்பொழுது ஆரம்பிக்குது, அது எவ்வளவு நேரம், இது ஹதீஸ்களில் சொல்லப்படலை என்றாலும் முதல் நேரம் என்பது அதிகபட்சமாக சூரியன் உதிச்சதிலிருந்து என்ன செய்யுது ஆரம்பம். இதில் பல கருத்துக்கள் சொல்லப்பட்டாலும் ரொம்ப எது அதிகபட்ச பேணுதலோ அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ சூரியன் உதிச்சதிலிருந்து மேலே வந்ததுன்னு முதல் நேரம் ஆரம்பமாகுது. இது ஸ்பெஷல் நன்மைக்கு. கட்டாய கடமை எது, பாங்கு சொன்ன பிறகு பள்ளிக்கு வரை கட்டாய கடமை. யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மீ யௌமில் ஜும்ஆத்தி ஃபஸ்ஸௌ இலா திக்ரில்லாஹ் மீ யௌமில் ஜும்ஆத்தி வதருல் பை ஃபஸ்ஸௌ இலா திக்ரில்லாஹ். வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகைக்கான பாங்கு சொல்லப்பட்டால் வியாபாரத்தை விட்டுவிட்டு அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கு விரைந்து வாருங்கள்.
இது கட்டாய கடமை. இது சொல்லப்படுவது ஸ்பெஷல், எக்ஸ்ட்ரா நன்மை. அப்போ யார் முதல் நேரத்தில் வர்றாங்களோ அன்னமா கர்ரப பதனத்தன், அவன் ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்து அதன் மூலம் இறை நெருக்கத்தை தேடியவனை போன்றவன். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை நெருக்கத்தை எது பெற்று தருங்கிறாங்க? நல்லறங்கள். பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு முன்கூட்டியே வருதல் என்பது ஒரு நல்லறம். யார் இரண்டாவது நேரத்தில் வருகிறானோ அன்னமா கர்ரப பக்ரத்தன், அவன் ஒரு மாட்டை குர்பானி கொடுத்தவனை போன்றவன். மூன்றாவது நேரத்தில் வருபவன் அன்னமா கர்ரப கப்ஷன், அவன் ஒரு கொம்புள்ள ஆட்டை குர்பானி கொடுத்தவனை போன்றவன். நான்காவது நேரத்தில் வருபவன் அன்னமா கர்ரப தஜாஜத்தன், அவன் ஒரு கோழியை குர்பானி கொடுத்ததை போன்றவன். ஹஜ் பண்ணாலே கோழி குர்பானி கிடையாது, அது 3 தான், ஆடு மாடு ஒட்டகம் தான். பொதுவாக நாம் ஒரு கோழியை அடுத்து ஒரு ஏழைக்கு கொடுத்தா அது ஒரு குர்பானி வளைஞ்சுங்களா. அது மற்ற காலங்களில் மனு செஞ்சுக்கலாம். ஒரு கோழி அறுத்து ஏழை கொடுக்குற மாதிரி ஒரு நல்ல காரியம், அது பயனாக இருக்குமா இல்லையா? இந்த மாதிரி கோழியை குர்பானி கொடுத்தவனை போன்றவன். யார் ஐந்தாவது நேரத்தில் வருகிறானோ அவன் ஒரு முட்டையை குர்பானி கொடுத்தல்னா தர்மம் செஞ்சதை போன்றவன். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தி நம்ம காட்டு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய காரியமாக இதை சொல்லி காட்டுறாங்க. பள்ளிவாசலுக்கு முன்கூட்டியை வருவதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. ஃபைதா ஹரஜல் இமாமு, இமாம் குதுபா செய்வதற்காக வெளியேறிவிட்டால் ஹதரத்துல் மலாயிகத்து இஸ்தமிஉன திக்ர், மலக்குமார் ஸ்பெஷல் நன்மையை பதிவு செய்யக்கூடிய மலக்குமார்கள் அந்த உரையை கேட்பதற்காக என்ன செஞ்சிடறாங்க? ஆஜராயிடுறாங்க. அதுக்கு பிறகு வரக்கூடியவங்களுக்கு நம்ம சைடு இருக்காங்களா இல்லையா மலக்குமார், அவங்க நன்மை எழுதுவாங்க. நம்ம பாங்க சொன்ன பிறகு வந்தால் நம்ம கேட்குற பயானுக்கு தொழக்கூடிய தொழுகைக்கு நம்மள்கிட்ட உள்ள கண்காணிப்பாளர்கள் நன்மை தீமையை பதிவு செய்வாங்களே தவிர நமக்கு எது கிடைக்காது? ஸ்பெஷல் நன்மை நமக்கு என்ன செய்யாது? கிடைக்காது. அதை நாம் என்ன செஞ்சுக்கணும்? புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ பள்ளிவாசல் முன்கூட்டியே வருவது அல்லாஹ்வுடைய உதவியை நெருக்கத்தை நமக்கு என்ன செய்யுது? பெற்று தருகிறது. அது மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. சஹீஹுல் புகாரி 2067வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மன் சர்ரஹு ஐயுப்ஸதலஹு ஃபீ ரிஸ்கிஹி அவ் யுன்ஸலஹு ஃபீ அஸரிஹி ஃபல்யஸில் ரஹிமஹு, யார் தன்னுடைய இரண பாக்கியம் செல்வம் அதிகரிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ, நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ, அவர் தன்னுடைய இரத்த உறவுகளை இணைத்து வாழட்டும். நமக்கு நோய் இல்லாமல் நீண்ட காலம் வாழ்க்கையை பெற்றுத்தரக்கூடிய வசீலா எது? நற்காரியம் எது? இரத்த உறவுகளை இணைத்து வாழ்வது. இரண பாக்கியம் கிடைக்கணும், நிறைய செல்வம் கிடைக்கணும், நிறைய குழந்தை குட்டிகள் கிடைக்க வேண்டும், வசதி வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும். அதற்குரிய வசீலா எது? அல்லாஹ் தான் யப்சுத்து ரிஸ்க லிமன் யஷா வ யக்திர், தான் நாடியோருக்கு அல்லாஹ் ரிஸ்க கொடுப்பான், தான் நாடியோருக்கு அல்லாஹ் செய்வான், குறைத்தும் கொடுப்பான். அப்போ ரிஸ்க் தரக்கூடியவன் அல்லாஹ் தான். அப்போ அந்த ரிஸ்கை எது பெற்று தரும்? இரத்த உறவுகளை இணைத்து வாழ்தல் என்ற அந்த நல்லறம் நமக்கு ரிஸ்க் அதிகமாக தரும், நமக்கு நோய் இல்லாமல் நீண்ட ஆயுளை தரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. எந்த அளவுக்கு சொன்னோம்னா, ஒரு சஹாபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வர்றாங்க. இந்த செய்தி திருமிதியில் 1827வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டு சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் அசப்து தம்பன் அவீமன், நான் பயங்கரமான ஒரு பாவத்தை செஞ்சிட்டேன். என்ன பாவம் அவர் சொல்லலை, பயங்கரமான பாவத்தை செஞ்சிட்டார், மிகப்பெரிய மாபாவத்தை அவர் செஞ்சிட்டார். அவர் கேட்குறாரு, ஃபஹல்லி தௌபா, எனக்கு அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு உண்டா? இவ்வளோ பெரிய பாவத்தை செஞ்சிட்டேனே, அல்லாஹ் என்னை மன்னிப்பானா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நபி அண்ணா கேட்குறாங்க, ஃபஹல்லக மின் உம்மின், உன்னுடைய தாயார் ஹயாத்தா உயிரோடு இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. தாயார் மௌத்தாயிட்டாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, லா, என் தாயார் ஹயாத்தா இல்லை. அடுத்து கேட்குறாங்க, ஹல்லக மின் ஹாலா, உன்னுடைய ஹாலா தாய் கூட பிறந்த அக்கா தங்கச்சி இவங்க யாராவது உயிரோடு இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டவுடனே அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் எங்கள் ஹாலா என்ன செய்கிறாங்க? உயிரோடு இருக்கிறாங்க. அப்போ நபியா நான் சொல்கிறாங்க, ஃபபிர்ரஹா, நீ அவளுக்கு பணிவிடை செய். அப்போ தாய் இருந்து பணிவிடை செய்தால் நம்முடைய எல்லா பெரும்பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது. பெரும்பாவம் செஞ்ச பாவிகளுக்கு தௌபாவை பெற்றுக் கொடுக்கக்கூடிய வசீலா எது? அவனுடைய தாய்க்கு அவன் செய்யக்கூடிய பணிவிடை. தாய் இல்லாவிட்டால் கூட
தாயுடைய அக்கா தங்கச்சிக்கு செய்யக்கூடிய பணிவிடை இருக்கு பாருங்க, அது அவனுடைய பெரும் பாவத்திற்கு அழிப்பதற்கு மன்னிக்கப்படுவதற்கு வசீலாவாக இருக்கிறது. அப்ப நல்லறங்கள் தான் வசீலா என்பதை இந்த செய்தி நமக்கு என்ன செய்கிறது, தெளிவாக எடுத்து காட்டுகிறது. அதே போன்று சஹீஹுல் புகாரியில் 4832வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா படைப்பினங்களையும் படைச்சு முடிஞ்சவுடனே உறவு எழுந்து அல்லாஹ்வுடைய கீழாடையை பிடிச்சி கேட்டு, அல்லாஹ்வுடைய கீழாடைன்னு வந்தால் நம்பிட்டு போயிடணும். அது எப்படி இருக்கும் என்ன கற்பனை பண்ணக்கூடாது. அது நம்ம ஆகிரத்தில் என்ன செய்யலாம், பார்த்துக்கலாம். வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக எந்த ஒன்றும் கிடையாது. அப்போ அல்லாஹ்வுடைய கீழாடையை பிடித்து கொண்டு உறவு கேட்டது, இறைவா ஹாதா மகாமுல் ஆயிதி பிக்க மினல் கத்தியா, இந்த உறவை பகைச்சு வாழ்றான அவன் வர வேண்டிய இடம் இந்த இடம் தான், நீ என்ன சொல்கிறாய் என்று கேட்கும் பொழுது அல்லாஹ் அந்த உறவை நோக்கி சொன்னான், உறவே அமா தர்லைன், நீ பொருந்தி கொள்ளவில்லையா, அன் அசிலமன் வசலக்கி, உன்னை எவன் இணைத்து வாழ்கிறானோ, உறவுகளை எவன் இணைத்து வாழ்கிறானோ அவனை நான் இணைத்துக் கொள்வேன். பாருங்க, நாம உறவை இணைத்து வாழ்தல் என்பது அல்லாஹ்வுடைய நேசம், அல்லாஹ்வுடைய நெருக்கம், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடைப்பதற்கு மிகச்சிறந்த வசீலா. யார் உன்னை பகைத்து வாழ்கிறானோ, வஅக்தஉ மன் கதஅகி, உன்னை எவன் பகைத்து வாழ்கிறானோ அவனை நானும் என்ன செய்வேன், பகைத்துக் கொள்வேன். அப்போ உறவை பகைத்தல் என்பது தீய செயல். தீய செயல் அல்லாஹ்வுடைய வெறுப்பை பெற்று தருகிறது. நற்காரியம் அல்லாஹ்வுடைய உதவியை பெற்று தருவதற்குரிய ஒரு வசீலாவாக என்ன செய்கிறது, இருக்கிறது. அதே மாதிரி பார்க்குறோம், இந்த நம்ம செய்யக்கூடிய நல்லறங்கள் இருக்கு பாருங்க, பெரும் பாவங்களுக்கு கூட அதை என்ன செய்யும், வசீலாவாக அமையும். சஹீஹுல் புகாரியில் 3467வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டது. இஸ்ரவேல் சமுதாயத்தில் விபச்சாரத்தையே தொழிலாக செய்யக்கூடிய ஒரு பெண், அப்போ அது எவ்வளோ பெரிய பாவம்னு யோசித்து பாருங்க. விபச்சாரத்தையே தொழிலாக செய்யக்கூடிய ஒரு அம்மா, இவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு வீதி வழியாக போகும்போது ஒரு நாய் வந்து தாகத்தால் என்ன செய்யுது, கஷ்டப்படுது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னோம்னா, சரி தன்னுடைய காலுறையை கலட்டி அவங்க காதுரை நல்லா தண்ணி அழுற அளவுக்கு இருக்கும், அதில் தண்ணி எடுத்து நாய்க்கு என்ன செய்கிறாங்க, புகட்டுறாங்க. அப்போ நபியான் சொல்லி காட்டுறாங்க, இது இறைவனுடைய திருமுகத்தை நாடி அந்த அம்மா என்ன செய்கிறாங்க, இந்த செயலை செய்கிறாங்க. அப்போ அல்லாஹ் என்ன செய்கின்றான், இந்த நல்லறத்தின் மூலமாக அவளுடைய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான். விபச்சாரத்தையே தொழிலாக செய்யக்கூடிய ஒரு பெண்ணுடைய பாவங்கள் அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நாடி ஒரு நல்லறம் செய்வதாக மன்னிக்கப்படுகிறது. சில ஆட்க சில கேள்வி கேட்பாங்க, புரிதலுக்கான சொல்கிறேன், பூனையை கட்டி வச்சதுக்காண்டி ஒரு அம்மாவுக்கு என்னது நரகம். ஆனால் அவங்க எப்படிப்பட்ட அம்மா, மூமினான அம்மா, தொழக்கூடியவங்க, கரெக்டாக இருக்கக்கூடிய அவங்களுக்கு என்னது நரகம். இந்த அம்மா மூமினா இருந்தாலும் விபச்சாரத்தையே தொழிலாக செய்யக்கூடியவங்க, இவங்க ஒரு நாய்க்கு தண்ணி கொடுத்தா என்னது சொர்க்கம். இன்னும் அவ்வளோ பெரிய பாவம் செஞ்சவங்களுக்கு எல்லாம் மன்னிக்கப்பட்டு சொர்க்கம், இவ்வளோ பெரிய சின்ன பாவம் செஞ்சவங்களுக்கு எல்லாம் நல்லறங்கள் செஞ்சவங்க எங்கே போகிறாங்க, நரகத்துக்கு போகிறாங்க. இது என்ன அப்படி ஒரு கேள்வி வரும். நாம் தெளிவாக விளங்கி கொள்ள வேணும். அல்லாஹ் நமக்கு மிக 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 தெளிவாக சொல்லிட்டான். என்ன சொல்லிட்டான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு ஐயுஷ்ரக பிஹி, அல்லாஹ் அவனுக்கு இணை வைக்கப்படுவதை என்ன செய்ய மாட்டான், மன்னிக்கவே மாட்டான். இது முடிஞ்சு போச்சு. வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமை யஷா, அது அல்லாத பாவங்களை தான் நாடியோருக்கு மன்னிப்பான். அப்போ நம்ம நல்லா விளங்கிக்கணும், அல்லாஹ் மன்னித்தல் என்பது அவன் நாடி இருக்கு. அவன் நாடுனா சின்ன பாவத்துக்கு எங்கே தூக்கி போடுவான், அது நியாயமாக தான் இருக்கும். அநியாயமாக பூனையை கட்டி வச்சு அம்மாவதுக்கு நரகத்தில் போகிறானா இல்லையா, அது அவங்க செஞ்ச பாவத்துக்கு உரிய தண்டனை தான், கூடுதலான தண்டனை கிடையாது. அதே நேரத்தில் ஒரு நாய்க்கு தண்ணி கொடுத்த அம்மாவுக்கு அல்லாஹ் மன்னிக்கிறானா, அவன் கருணையாளன். எந்த அமலும் அவன் மன்னிப்பதற்கு என்ன செய்யலாம் காரணம். அப்போ நம்ம பாவங்களை வச்சு நம்ம நல்ல விளங்கிக்கணும். அல்லாஹ் பல வசனங்களை சொல்லிட்டான், யு அஸீபு மை யக்ஃபிரு லிமை யஷா வ யு அஸீபு மை யஷா, தன் ஆடியோரை அவன் மன்னிப்பான், தன் ஆடியோரை தண்டிப்பான். அப்போ இது அல்லாஹ்வுடைய அதிகாரம் நம்ம விளங்கின பிறகு இந்த கொஸ்டின் வரக்கூடாது. அது என்ன சின்ன பாவத்துக்கு மன்னிக்கிறான், அது என்ன பெரிய பாவத்துக்கு மன்னிக்கிறான், சின்ன பாவத்தை தண்டி, இந்த கேள்வியே வரக்கூடாது. தௌஹீதுடைய அடிப்படை என்ன, அல்லாஹ் நாடியோரை மன்னிப்பான்,
நாடியோரை தண்டிப்பான். இந்த நம்ம எப்போதும் மனசில் வச்சுக்கிட்டே இருக்கணும். நமக்கு பல செய்தியை படிக்கும்போது மாபாவியை மன்னிச்சதா வரும், சின்ன பாவம் செஞ்சு தண்டிச்சதா வரும். ஆனால் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும், யாரையும் அல்லாஹ் அநியாயமாக தண்டிக்க மாட்டான். அவன் செஞ்ச பாவத்துக்கு தான் தண்டனை. ஆனால் அல்லாஹ் எப்படி வைத்திருக்கிறான்? நாடியோருக்கு மன்னிப்பு, நாடியோருக்கு தண்டி. நம்ம அல்லாஹ் துவா செஞ்ச, அல்லாஹ் உன்னுடைய மன்னிப்பை நாடக்கூடியவங்கள எங்களை என்ன செஞ்சுக்க, சேர்த்துக்க. எதில் அல்லாஹ் சேர்த்துடக்கூடாது? அவன் மன்னிப்பதற்கு நாடாமல் இருக்கிறான் அல்லவா. ஷிர்க் அல்லாத பாவங்களை நாடியோருக்கு மன்னிப்பானா இல்லையா? அதில் நம்ம சேர்ந்துடும். அல்லாஹ் நம்மளை எதில் சேர்த்துடக்கூடாது? மன்னிக்காத இஷ்டம் அல்லாஹ் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, சேர்த்து விடக்கூடாது. அப்போ இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இன்னொரு செய்தியை பார்க்குறோம். சஹீஹுல் புகாரியில் 6009வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு மனிதர் பாலைவனத்தின் வழியாக போய்கொண்டிருக்கிறார். அவருக்கு கடுமையான ஒரு தாகம். அப்போ பார்க்குறாரு, ஒரு கிணறு தெரிகிறது. அந்த கிணத்தினுடைய ஆழ பகுதியில் கொஞ்சம் தண்ணி கிடைக்கும். அப்போ கீழே இறங்கி தண்ணியை குடிச்சிட்டு மேலே ஏறுறாரு. மேலே ஏறி பார்த்தா ஒரு நாய் வந்து ஈர மண்ணை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, தாகத்தினால ஈர மண்ணை நக்கிக்கிட்டு இருக்கு. அப்போ இவர் நினைக்கிறாரு, நாம கீழே இறங்கி குடிச்சிட்டோம், ஒரு நாய் எப்படி இறங்கி குடிக்கும் அப்படின்னு இவர் நினச்சிக்கிட்டு திரும்ப தன்னுடைய காதுரையை கலட்டி அது கீழே இறங்கி தண்ணி எடுத்து வாயில் கவ்வி கொண்டு மேலே ஏறி வந்து அந்த நாய்க்கு என்ன செய்கிறாரு, தண்ணியை போட்டார். இது விளம்பரத்துக்காண்டி அவர் செய்யலை. ஊரை கூட்டி பெருக்குவது பொதுநலத்தொண்டு, ஊரார் பார்த்து சிரிக்க படம் பிடித்தா சுயநல, துனியாவில் எல்லாம் செய்வாங்க. அப்போ இது அந்த மாதிரி அவர் செய்யலை. அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நாடி என்ன செஞ்சிருக்காரு. அவர் செய்த செயல் வேற யாருக்கும் தெரியாது. அப்போ தண்ணி கொடுத்தவன அல்லாஹ் என்ன செய்தான், அவர் மௌத்தான பிறகு அவருடைய பாவங்களை மன்னித்து அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்துட்டான். அப்போ சஹாபாக்கள் கேட்டால், அல்லாஹ்வின் தூதரே ஃபஇன்னலனா ஃபில் பஹாயிமி அஜ்ருன், இந்த கால்நடைகளுக்கு விலங்கினங்களுக்கு நன்மை செஞ்சாலுமா நமக்கு கூலி சொர்க்கம். அப்போ நபிகள் நாயகம் சொன்னாங்க, லி குல்லி கபிதின் ரத்துபத்தின் அஜ்ருன். அற்புதமான ஒரு வார்த்தை, இலக்கிய வார்த்தை. ஈரமான இறப்பை கொண்ட ஒவ்வொரு ஜீவராசிக்கு உதவி செஞ்சாலும் கூலி உண்டு. எந்த ஜீவராசிக்கெல்லாம் பசிக்குமோ, இறப்பையில் வந்து ஈரமாக இருக்குமோ, எந்த ஜீவராசிக்கு நீங்கள் உதவி செஞ்சாலும், மார்க்கம் சில விஷயங்களை கொல்லுங்கன்னு சொல்லியிருக்கு, அது நம்ம செய்ய முடியாது, அது விதிவிலக்காயம். ஈரமான இறப்பை கொண்ட எந்த ஜீவராசிக்கு உதவி செய்தாலும் கூலி உண்டு. அற்புதமான வார்த்தையை ரசூலுல்லாஹ் செஞ்சுருக்காங்க, சொல்லி காட்டியிருக்காங்க. அப்போ பிராணிகளுக்கு நாம் உதவி செய்து, மனிதருக்கு செஞ்சால் அது பெரும் பாக்கியம். இர்ஹமு மன்ஃபில் அருள், பூமியில் உள்ளவர்களுக்கு நீங்கள் கருணை காட்டுங்கள், அன்பு காட்டுங்கள். இர்ஹமுக்கும் மன்ஃபிஸ் சமா, வானத்தில் உள்ளவன் உங்களுக்கு என்ன செய்வான், கருணை காட்டுவான். பிராணிகளுக்கு நம்ம உதவி செஞ்சால் கூட நமக்கு என்ன கூலி இருக்குது. அப்போ எல்லா ஹதீஸ்களையும் நான் சொல்கிறது உதாரணத்திற்கு ஒன்று சொல்லி காட்டியிருக்கிறேன். நீங்கள் எல்லா ஹதீஸ்களையும் இணைத்து பாருங்கள். நல்லறங்கள் தான் அல்லாஹ்வுடைய உதவி என்ன செய்து பெற்று தருகிறது. அது வணக்க வழிபாடுகளாக இருக்கலாம், மார்க்கம் சொன்ன நல்ல காரியங்களா, சின்னது பெருசுலாம் கிடையாது. ஒரு நாய்க்கு தண்ணி கொடுத்தா கூட என்ன கிடைக்குது, சொர்க்கம் கிடைக்குது. அப்போ நல்லறங்கள் தான் இறைவனுடைய திருப்தியை பெற்றுத்தரக்கூடிய வசீலா என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. சஹீஹுல் புகாரியில் 4083வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மன் சர்ரஹு அயுஞ்சியஹுல்லாஹு மின் குரபி யௌமுல் கியாமா, மறுமை நாளுடைய கஷ்டங்களிலிருந்து சிரமங்களிலிருந்து உங்களை அல்லாஹ் காப்பாற்றுவது யாருக்கு சந்தோஷம் அளிக்குமோ, ஃபல்யுனஃபிஸ் அன் முஸிரின் அவ் யதா அன்ஹு, அவங்க சிரமப்படக்கூடியவங்களுக்கு கஷ்டம் கடன் கொடுத்திருந்தால் அவங்களுக்கு அவகாசம் கொடுக்கட்டும், அல்லது அந்த கடனை தர்மமாக ஆக்கட்டும். எவ்வளோ பெரிய பாக்கியமாக. ஒரு ஆளுக்கு நாம் கடன் கொடுத்து அவருக்கு தர முடியலை, அவகாசம் கொடுக்குறோம். நமக்கு மறுமை நாளுடைய கஷ்டத்தை அல்லாஹ் நீக்கிறான்னு என்ன அர்த்தம்? கண்டிப்பாக அதுக்கு சொர்க்கம் தான் கூலி. மறுமை நாளுடைய கஷ்டத்தை நீக்க வேண்டும் என்று விரும்புபவன், சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று விரும்புபவன், அவன் வந்து ஒரு ஆளுக்கு கடன் கொடுத்து கஷ்டப்பட்டா அவகாசம் கொடுக்கட்டும், அதை தர்மமாக விட்டு கொடுக்கட்டும். இது எவ்வளவு பெரிய ஒரு வசீலாவாக இந்த நல்லறம் இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போன்று சஹீஹ் முஸ்லிமில் 2442வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒமன் கான ஃபி ஹாஜத்தி அஹீஹி கானல்லாஹு ஃபி ஹாஜத்திஹி, தன்னுடைய சகோதரனுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக ஒருவன் பாடுபட்டால் அவனுடைய தேவையை அல்லாஹ் நிறைவேற்றுகிறான். ஒரு ஆள் கஷ்டப்படுற நோயில் கஷ்டப்படுறாரு, அல்லது வறுமையில் கஷ்டப்படுறாரு, சாப்பாட்டுக்கு வழி இல்லை,
ஆடை இல்லை, ஆடை வாங்கி கொடுக்குறோம், சாப்பாடு வாங்கி கொடுக்குறோம், நோய்க்கு உதவி செய்கிறோம். இந்த மாதிரி அடுத்தவங்களுடைய தேவையை நாம் நிறைவேற்றி கொடுத்தால் நம்முடைய தேவையை அல்லாஹ் என்ன செய்கிறான், நிறைவேற்றுகின்றான். எவ்வளோ பெரிய இதுவும் நல்லறம். அல்லாஹ்வுடைய அந்த உதவியை எது பெற்று தருகிறது, இந்த நற்பணி பெற்று தருகிறது. அடுத்து நபியா நான் சொல்றாங்க, ஒமன் ஃபர்ரஜ அன் முஸ்லிமின் குர்பத்தன், யார் முஸ்லிமை விட்டும் ஒரு கஷ்டத்தை நீக்கி அவனுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறாரோ, ஃபர்ரஜல்லாஹு அன்ஹு குர்பத்தம் மின் குர்பாத்தி யௌமுல் கியாமா, அல்லாஹ் மறுமை நாளுடைய சிரமங்களிலிருந்து ஒரு சிரமத்தை அவனை விட்டு நீக்குகிறான். ஒமன் சத்தர முஸ்லிமன், யார் ஒரு முஸ்லிமுடைய குறையை மறைக்கிறாரோ, இது முக்கியமான விஷயம், யார் ஒரு முஸ்லிமுடைய குறையை மறைக்கிறாரோ சத்தரஹுல்லாஹு யௌமுல் கியாமா, அவனுடைய குறையை அல்லாஹ் மறுமை நாளில் மறைக்கிறான். இன்னைக்கு பாருங்க, ஒரு முஸ்லீம் ஒரு பாவம் செஞ்சா அவன்கிட்ட போய் சொல்லலாம், நீ செய்கிறது பாவம், நீ செய்ய பீடி பிடிக்காதா, இது தப்புப்பா, செய்யக்கூடாதுன்னு சொல்லலாம். நம்ம மக்கள் என்ன செய்கிறாங்க, அதை எடுத்து ஃபேஸ்புக்கில் பாருங்கள், அவர் செய்யக்கூடிய பாவத்தை பாருங்கள் சொல்லி உலகம் ஃபுல்லாக என்ன செய்யுது, பரப்பி விடுறது. இது மார்க்கத்துக்கு எதிரானது. இந்த ஃபேஸ்புக் நம்ம மக்கள் சம்பாதிக்கக்கூடிய பாவங்கள், நாம் செய்யக்கூடிய பாவங்கள் நாளுக்கு நாள் மலை போல் கூடிக்கிட்டே போகுது. அவ்வளோ பெரிய பாவங்கள் நம்ம என்ன செய்கிறோம். சில ஹதீஸ்கள் படிக்கும்போது ஒரு பொய் சொல்லுவான், அது காலையில் சொன்ன பொய் சாயந்தரத்துக்குள்ளே உலகம் ஃபுல்லாக போயிட்டு சில ஹதீஸ் வாசகங்கள் வரும். அது எப்படின்னு அந்த டைத்தை நம்ம யோசிக்க முடியாது. இந்த ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்லாம் வர்றதுக்கு முன்னாடி அது எப்படி இவ்வளோ உலகம் ஃபுல்லாக பரவும் நமக்கு யோசிக்க வாய்ப்பு இல்லைல்ல. இன்னைக்கு யோசிக்க முடியும். காலையில் சொன்ன பொய் ஒரு நாள் கிடையாது, ஒரு நிமிஷத்தில் என்ன செஞ்சிடும், உலகம் ஃபுல்லாக பரவிடும். அப்போ மறுமை நாளில் நம்முடைய குறையை அல்லாஹ் மறைக்கணும்னு ஆசைப்பட்டால் நம்ம அடுத்தவங்களுடைய குறையை நாம் என்ன செய்யணும், மறைக்கணும். அவங்களுடைய குறை அல்லாஹ் நம்ம கண்ணில் காட்டிட்டான், நாம் சில குறைகள் இருக்குது, அதை மார்க்கம் வெளிப்படுத்த வேண்டும் என்று எச்சரிக்கை பண்ணுது. ஒருத்தர் செய்யக்கூடிய தப்பு ஒட்டுமொத்த சமூகத்தை பாதிக்கும்னு வச்சுக்கிறேங்க. ஒருத்தன் வெளிநாட்டுக்கு ஆள் அனுப்புறேன்னு சொல்லி காசு வாங்கி ஏமாத்துறான், அதை மறைக்க முடியாதுல்ல. அவனை பற்றி எப்போ உங்கள்கிட்ட வரும்போது இந்த ஆள் இந்த மாதிரி செய்கிறாரு அப்படின்னு தேவைப்பட்டால் அதை என்ன செஞ்சாகணும், சொல்லி ஆகணும். தப்பாக நடக்க மாணவிகள்கிட்ட ஒரு வாத்தியார் தப்பாக நடக்கிறாரு, அந்த மாதிரி வாத்தியாரை வச்சிருந்தா பெரிய ஆபத்து. அவனை தூக்கிறதுக்கு என்ன வேலை பார்க்கணுமோ அதை செஞ்சாகணும். பெரிய சமூகத்தில் பெரிய அந்தஸ்து நம்பிக்கையை வச்சுக்கிட்டு துரோகம் பண்ணக்கூடிய விஷயங்களில் அது சில நேரங்கள் நடவடிக்கைகளும் வெளியே தெரிஞ்சுதாகும். அதையும் அல்லாஹ் நம்ம உள்ளத்தை அறியக்கூடியவன். அதே நேரத்தில் பொதுவாக குறைகளை மறைப்பது நம்முடைய குறையை அல்லாஹ் செய்வான், மறுமையில் மறைப்பான். மார்க்கத்தில் எதுக்கு அனுமதி, சில விஷயங்கள் மார்க்கத்தில் கட்டாயமாக நமக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கும், அது விஷயங்கள் தவிர அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, மறுமை நாளில் சஹீஹ் முஸ்லிமில் 6721 செய்தியாக பதிவு செய்யப்பட்டது. மறுமை நாளில் ஒரு அடியானை அழைத்து அல்லாஹ் கேட்பான், என்னுடைய அடியானை இன்னி மரில்து ஃபலம் தஊதினி, நான் நோயாளியாக இருந்தேனப்பா, நீ என்ன நலம் விசாரிக்கலையே அப்படிமா. உடனே அந்த அடியான் கேட்பான், இறைவா கைஃப அவுதுக்கு, நான் உன்னை எப்படி நலம் விசாரிக்குமா, அந்த ரப்புல் ஆலமீன், நீ ரப்புக்கு ஒரு அகில உலகம் ரப்பா இருக்கிற, அல்லாஹ் நோயிடுவானா, அல்லாஹ் நோயிட மாட்டான். அப்போ அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான், அல்லாஹ் அவன் இந்த இலக்கியமாக சொல்லி காட்டுகிறான், நான் நோயிட்டு இருந்தேன், நீ ஏன் நலம் விசாரிக்கலையே. அப்போ அந்த அடியான், அல்லாஹ் உன்னை எப்படி நலம் விசாரிக்க முடியும்னா ரப்புல் ஆலமீன் ஆகிட்டே. அப்போ அல்லாஹ் சொல்வான், என்னுடைய இந்த அடியான் நோயுற்று இருந்தான், நீ அவனை நலம் விசாரித்திருந்தால் அதற்குரிய கூலியை என்னிடம் பெற்றிருப்பாய். அப்போ அல்லாஹ் கையா மாறான் காலா மாறான் என்ன அர்த்தம், கூலி தர்றான்னு அர்த்தம். அல்லாஹ் நோயாளியாக மாட்டேன்னு சொன்னால் நோயாளியாக அல்லாஹ் மாற மாட்டான், குறைகளை விட்டும் அப்பாற்பட்டவன். ஒரு அடியானுக்கு செய்யக்கூடிய ஒரு நல்ல காரியத்தை தனக்குரியதாக எடுத்துக்கொண்டு அல்லாஹ் என்ன செய்கின்றான், கூலி தருகின்றான். அடுத்து அல்லாஹ் சொல்வான், என்னுடைய அடியானே, நான் இஸ்தத் அம்துக்க, உன்னுடைய சாப்பாடு கேட்டேன், ஃபலம் துத்துஇம் நீ எனக்கு சாப்பாடு தரலையே. அப்போ அல்லாஹ் அந்த அடியானுக்கு போய், அல்லாஹ் நீ தான் ரப்புல் ஆலமீன், உனக்கு நான் எப்படி சாப்பாடு தர முடியும். அப்போ அல்லாஹ் சொல்லுவான், என்னுடைய அடியான் உங்கள்கிட்ட சாப்பாடு கேட்டான் பசியோட, நீ அவனுக்கு உணவு கொடுக்கவில்லை, உணவு கொடுத்திருந்தால் அதற்குரிய கூலியை என்னிடம் பெற்றிருப்பாய். அடுத்து ஒரு அடியானை கூப்பிட்டு அல்லாஹ் கேட்பான், என்னோட அடியானே, நான் உங்கள்கிட்ட தண்ணி கேட்டேன், தாகத்துக்கு நீங்கள் தண்ணி தரலையே. அப்போ அவன் சொல்வான், இறைவா நான் உனக்கு எப்படி தண்ணீர் தர முடியும், நீ தான் ரப்புல் ஆலமீன் ஆயிட்டே. அப்போ அல்லாஹ் சொல்வான், என்னுடைய இந்த அடியான் உன்னிடம் தாகத்திற்கு தண்ணீர் கேட்டான், நீ அவனுக்கு தண்ணீர் கொடுக்கவில்லை, கொடுத்திருந்தால் அதற்குரிய கூலியை என்னிடம் பெற்று கொண்டிருப்பாய். அப்போ எல்லாமே மனிதர்களுக்கு செய்யக்கூடிய
ஒவ்வொரு உதவியுமே மார்க்கம் சொல்லக்கூடிய நல்ல பண்பு நற்காரியங்கள் எல்லாமே நமக்கு இறை உதவியை பெற்றுத்தரக்கூடிய வசீலா என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த வசீலாவுடைய கான்செப்டில் நாம் என்ன விளங்கிக்கணும்? மார்க்கம் சொல்லக்கூடிய நல்ல சொற்கள், வணக்கங்கள், நல்ல காரியங்கள், இவைதான் வசீலா. இறந்தவர்களின் பொருட்டாலோ நபிமார்களின் பொருட்டாலோ மகான்களின் பொருட்டாலோ நம்ம என்ன செய்யக்கூடாது? அல்லாட்ட கேட்கக்கூடாது. அது சில விஷயங்கள் ஷிர்காக இருக்கிறது, சில விஷயங்கள் பாவமாக இருக்கிறது. அதனால் வசீலாவுடைய சட்டங்களை தெளிவாக விளங்கி நாம் நல்லறங்களின் மூலமாக நற்செயல்களின் மூலமாக அல்லாஹ்வுடைய உதவியை தேட வேண்டும், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை தேட வேண்டும் என்று கூறி இன்றைய வகுப்பை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.